ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே காலையில் எடுத்த வீடியோ தாங்க. காலையிலே எப்பவும் போல் நான் 5 மணிக்கே எழுந்துட்டேங்க. 2 பேரும் இன்றைக்கி வாக்கிங் கிளம்பிட்டாங்க, அப்பாவும் பிள்ளையும். அதனால் எனக்குமே தூக்கம் வரல. சரி, எழுந்து தூங்காமல் நம்ம சும்மா படுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு மெயினாக பார்த்திங்கன்னா தலைவலி வந்துடும். அந்த மாதிரி சும்மா படுத்துகிட்டு இருந்தால் ஒன்று தூங்கணும், அப்படி இல்லைன்னா வீட்டில் எழுந்து வந்து வேலைலாம் பார்த்துட்ருப்பேன். இது எப்பவுமே டே டைம்லேயும் நான் அப்படி தாங்க. வந்து அந்த படிக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம்லாம் தடவிட்டு கோலம் போட்டு விட்டுருக்கேன். உருளியில் பூவெல்லாம் வச்சுருக்கேன். சரி, செவ்வாய்க்கிழமை நமக்கு கிருத்திகையும் வருது. செவ்வாய் வெளியில் தான் நான் சைடில் வந்து அந்த நிலவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் மாற்றி விடுவாங்க. சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன். இந்த செடி பற்றி ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இது எந்த நர்சரியில் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இது நம்ம அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அம்மா வீட்டில் இருந்துச்சு. சரி, அம்மாவை கேட்டேன், நீ வீடியோலாம் போடுறதுனால நீ எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு வேர்லேருந்து எடுத்த 2 செடியை நான் 2 பக்கம் பிரித்து தனித்தனி தொட்டியில் வச்சு விட்டேன். அதில் நான் ரொம்ப குட்டியாக தான் வச்சேங்க. வச்ச டைம் வந்து மழை சீசன்றதுனால அது நல்லாவே 2 சைடுமே வேர் பிடிச்சி சூப்பராக வந்து வளர்ந்துருச்சு. இங்கே வரவங்க கூட, நம்ம வீட்டுக்கு வரவங்க ஃபஸ்ட்டு அந்த செடி மேலே தான் கண்ணு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது வந்து போனால் நான் செடிக்கு தான் ரொம்ப வந்து கண்திருஷ்டி ஆகிடுமோன்னு கூட நினைப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னுமுமே நல்லா வந்து சூப்பராக இலெல்லாம் தளைஞ்சு வந்திருந்தது. அது கொஞ்சம் நடக்க நம்ம போவையில் வரையில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி. வழியிலெல்லாம் நடக்கவே முடியல இந்த செடி வச்சு விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து இலையெல்லாம் மட்டும் கட் பண்ணி விடுவேன். ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா இந்த செடி. இது வந்து நர்சரியில் வாங்கினது இல்லை, நம்ம அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தாங்க. எப்படி இருக்குது செடின்னு மட்டும் சொல்லுங்கள். இது பேர் எனக்கு தெரியாது. பேர் தெரியாததுனால தான் இந்த செடின்னு சொல்கிறேன். பேர் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு சூப்பராக அந்த பூ இருந்தது வீட்டில், அதையும் அந்த கோலத்து மேலே நிலவாசலெல்லாம் போட்டு விட்டேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது எனக்கே வந்து அந்த இடமே ரொம்ப நல்ல வைப்ரேஷனோடு இருக்கிற மாதிரி, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுங்க. அதனால தான் எப்போவுமே பூ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கோலத்து மேலே நிலவாசலெல்லாம் நான் வந்து உதிரி பூ வந்து போட்டு விடுவேன். அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா உருளியில் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு, அது சின்ன கண்ணாடி பவல் தாங்க, வீட்டில் இருந்ததை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். செம்பருத்தி இலை எடுத்து 5 இலையாக வச்சு தீபம் ஏற்றி நம்ம விநாயகர் முழுமுதற் தெய்வமான விநாயகர் அப்பாவுக்கு அழகாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வீட்டில் இட்லி, நேற்று மாவு அரைச்சிருந்தேன். அதனால் இன்றைக்கி இட்லியும் அதை கத்திரிக்காய் சட்னி தாங்க கேட்டிருந்தாங்க. அவங்க நைட்டே சொல்லிட்டாங்க. நான் லாஸ்ட் வீக் செஞ்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு பிடிச்சும் இருந்துச்சு. அதனால் அவங்க சொன்னதுனால அதை வந்து இட்லியும் கத்திரிக்காய் சட்னி வச்சுருந்தேன். கொஞ்சம் மாவு வந்து மீந்து போயிருந்தது, அதில் ஆளுக்கு ஒரு தோசை நல்லெண்ணெய் விட்டு சுட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி. ஒன்றுமே இல்லை, நீங்கள் கார சட்னி அரைப்பீங்கள்ல, அதில் இந்த கத்திரிக்காயை வதக்கிட்டு அரைச்சிங்களா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு 10:30 11 மணிக்கு கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். எனக்கு வந்து இந்த களி ராகி களி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் எப்போ மாமியார் செஞ்சாலும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, வந்து சாப்பிட்டு போமா அப்படின்னு. அது மாதிரி தான் இன்றைக்கி நான் போனதுனாலேயே அவங்க வந்து செஞ்சுருந்தாங்க களி. கேட்டாங்க, களி சாப்பிட்றியாம்மா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா, நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன், அத்தைன்னு கூப்பிட மாட்டேன். அதனால சரிங்கம்மா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, நான் உடனே சிக்கன் வச்சு குழம்பு வச்சுட்டு சூப்பராக வந்து களி செஞ்சாங்க. என்ன தான் இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு போடணும், இவ்வளோ தான் உப்பு போடணும், இவ்வளோ தண்ணி தான் ஊற்றணும், இப்படி 2 தக்காளி 1 வெங்காயம் அப்படியெல்லாம் இல்லைங்க. அவங்க வந்ததுக்கு செஞ்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.